ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்விரான்மெண்டல் டே. ஸோ இந்த என்விரான்மெண்டல் டேயில் நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று இந்த என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து அது ஜீரோ வேஸ்ட்டுன்றதில் என்னோடதில் முக்கால்வாசி பண்ணுறேன், முக்கால்வாசி இருக்குது. ஸோ ஃபுல்லாக எதுவும் பண்ணல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஒரு இன்சிடென்ட் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் சந்தையில் வந்து ஒருத்தவங்கள்ட்ட கொத்தமல்லி வாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து அவங்க வந்து நான் நல்ல மற்ற எல்லா கடையோட கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நிறைய வாங்கினா நல்லா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ நான் இவ்வளோ கொத்தமல்லி வாங்குறேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க, எதுக்கு நான் இந்த கொத்தமல்லி இவ்வளோ வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி தொக்கு பண்ணி சேல்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது. அப்படிங்களா, நான் அத்தனை கொத்தமல்லியை வந்து சில சமயம் விற்காததை கொண்டு போய் குப்பையில் கொட்டுறேன், எனக்கு நீங்கள் அது எப்படி தொக்கு பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, மெத்தட் சொன்னீங்கன்னா, டேஸ்ட் காமிச்சிங்கன்னா அதை நான் செஞ்சு அப்படியே சந்தையில் கூட போய் விற்றுடலாம், என்னால் விற்ற முடியும் அப்படின்னாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு வாரமும் நான் கொண்டாடுறேன்னு சொல்லுவேன். அந்த தொக்கு மறந்துவேன். நேற்றுக்கு வந்து சரி இல்லை, கண்டிப்பாக நம்ம வந்து வீட்டுக்கு வந்து நான் அப்படி எடுத்துகிட்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்தேன். அவங்களுக்கு அந்த மெத்தடையும் நான் சொல்லி கொடுத்தேன். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மொத்தமாக குப்பையில் அவ்வளோ கொத்தமல்லி, நம்ம கொத்தமல்லி எவ்வளோ அரிது நமக்கு, அவங்களால அது விற்க முடியாமல் அதெல்லாம் பழுத்து போயிடும். ஒரு நாளைக்கு மேலே தாங்காது, ஒரு நாள் 2 நாளைக்கு மேலே. ஸோ அது குப்பையில் கொட்டுறதை அது ஒரு தொகையிலாக செஞ்சு அவங்க வந்து சேல்ஸ் பண்ண போடுவாங்கன்னு நினச்சா சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ.